அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் பெயர் ரஷ்வினா. இன்று நான் பேசப்போகும் தலைப்பு செயற்கை நுண்ணறிவு நண்பனா எதிரியா என்பதாகும். இன்றைய உலகில் செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து வருகிறது. நாம் பயன்படுத்தும் கைபேசியிலிருந்து மருத்துவமனை வரை, பள்ளியிலிருந்து வங்கி வரை போன்ற எல்லா இடங்களிலும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது. முதலில் இது நண்பன் என்பதை பார்ப்போம். மருத்துவத்துறையில் நோய்களை விரைவாக கண்டறிய உதவுகிறது. மாணவர்களுக்கு பாடங்களை எளிதாக்கி நேரத்தை சேமிக்கிறது. விவசாயத்தில் விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது. கூடவே நம்முடைய வேலைகளை எளிதாக்கி நேரத்தை சேமிக்கிறது. ஆகவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு ஒரு நல்ல உதவியாளர், ஒரு உண்மையான நண்பன். ஆனால் சிலர் இது எதிரி என்று கூறுகிறார்கள். ஏன்? பல வேலைகளை இயந்திரங்கள் செய்தால் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறையலாம். தவறான முறையில் பயன்படுத்தினால் தனியுரிமை பாதிக்கப்படலாம். மனிதர்களின் சிந்தனை திறன் குறையக்கூடும் என்று பயமும் இருக்கிறது. ஆகவே செயற்கை நுண்ணறிவு தானாக நண்பனோ எதிரியோ அல்ல. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் அதன் பயன் இருக்கிறது. நாம் நன்றாக பயன்படுத்தினால் அது நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு நண்பன். தவறாக பயன்படுத்தினால் அது எதிரியாக மாறும். எனவே நாம் அறிவுடனும் பொறுப்புடனும் செயற்கை நுண்ணறிவியை பயன்படுத்த வேண்டும். இறுதியாக நான் கூற விரும்புவது, தொழில்நுட்பம் தவறல்ல, அதை பயன்படுத்தும் மனிதன் தான் முக்கியம். நன்றி.